ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு நார்த் மூன். நீங்கள் இப்போ தான் நார்த் மூன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கான வீடியோவில் கார்ட்போர்டு யூஸ் பண்ணி ஒரு பென் அண்ட் பென்சில் ஆர்கனைசர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு இருந்தாலே போதும், ஈஸியாக மேக் பண்ணிடலாம். அதே மாதிரி இது ஒரு மொபைல் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ண முடியும். ரொம்பவே ஈஸியாக கார்ட்போர்டு வச்சே மேக் பண்ணிடலாம். இந்த கிராஃப்ட்டுக்கு ஹாட் க்ளூ கன்னும் தேவைப்படாது, ஃபெவிகால் மட்டும் இருந்தாலே மேக் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக மேக் பண்ணிடலாம். இப்போ நான் அதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கார்ட்போர்டில் ஸ்கேல் அண்ட் பென்சில் யூஸ் பண்ணி எவ்ரி 6 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஆர்கனைசரோட இமேஜ் பார்த்திங்களா, அதில் 2 சைடுமே சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், பென் அண்ட் பென்சில் போட்டு வச்சுக்கிறதுக்காக. அது மேக் பண்ணுறதுக்காக தான். இப்போ எவ்ரி 6 சென்டிமீட்டரில் நான் வந்து பாயிண்ட் வச்சுருக்கேன். 6, 12, 18 அப்புறமா 24 இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுருக்கேன். இதே மாதிரியே கீழேயும் வச்சுக்கலாம். இதோட ஹைட் வந்து நான் இப்போ 10 சென்டிமீட்டர் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹைட் 10 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு 24x10 அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த 24 சென்டிமீட்டர் இருக்குல்ல, அதில் எவ்ரி 6 சென்டிமீட்டரில் பாயிண்ட் வச்சுட்டு அந்த லைன்ஸை ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ நானும் அதே மாதிரி இன்னொரு சைடுமே எல்லா 6 சென்டிமீட்டர்லேயும் பாயிண்ட் வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெரிய ரெக்டாங்கிள்குள்ளே 4 சின்ன சின்ன ரெக்டாங்கிள்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். மெஷர்மெண்ட் நீங்கள் கரெக்டாக பார்த்து ட்ரா பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ ட்ரா பண்ணதை தவிர மீதி எக்ஸ்ட்ராவாக இருக்க சைட்ஸ் எல்லாமே கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் சிசர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சின்ன சின்ன லைன்ஸ் ட்ரா பண்ணோம்ல எவ்ரி 6 சென்டிமீட்டரில், அதையுமே என்ன பண்ணோம்னா கட்டர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு கோடு போட்டுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி ஃபோல்டு பண்ணும்போது ஈஸியாக ஸ்ட்ராங்காக ஒட்டிடும். இதே மாதிரியே நமக்கு இன்னொரு பீஸும் தேவைப்படும். ஏன்னா இந்த ஆர்கனைசரில் 2 சைடுமே அந்த சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் இதே மெஷர்மெண்ட்டில் இன்னொரு பீஸ் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே கார்ட்போர்டில் கட் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லைன்ஸ் எல்லாமே கட்டர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக கட்டாகி வர அளவுக்குன்னு இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு இப்படி கோடு மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி கோடு போட்டதுக்கப்புறம் இப்படி பெண்ட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரியே அந்த 4 லைன்ஸுக்குமே பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கட் பண்ணிவிட்டு அது இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவுமே ஃபெவிகால் இதுக்குள்ளே அப்ளை பண்ணி ஒட்டுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது ஃபெவிகால்லையே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிடும். இந்த ஜஸ்ட் ஒரு கீரல் மாதிரி போட்டோம்ல, அதுக்குள்ளே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டினீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். இதை தான் ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி இந்த கார்ட்போர்ட்லேயும் மேக் பண்ணிடலாம். இப்போ நான் அதே மாதிரியே இன்னொரு கார்ட்போர்ட்லேயும் மேக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி 2 பீஸ் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே ஒரு சைடில் வரும். ஒரு பீஸ் வந்து ரைட் சைடில், அப்புறம் இன்னொரு லெஃப்ட் சைடில் வர மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரியே இன்னொரு சின்ன பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இது எதுவும் மெஷர் பண்ணி எடுக்கல, இனி தான் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா அந்த 2 சின்ன சின்ன பாக்ஸஸ் இருக்கும்ல, அது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுறதுக்காக 2 சின்ன பீஸ் மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் 9 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இதோட லென்த் வந்து 9 சென்டிமீட்டர், அப்புறமா ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர் வர மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒன்று கட் பண்ணியிருக்கேன்ல, இதோட ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர், லென்த் வந்து 9 சென்டிமீட்டர். இப்போ அதே மாதிரியே அதோட ஈக்குவல் ஹாஃபுக்கு இன்னொரு பீஸ் தேவைப்படும். 9 இன்ட்டு 3 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி 2 பீஸ் வைக்கும்போது தான் உங்களுக்கு சென்டரில் மொபைல் வந்துட்டு ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்காக மொபைல் ஸ்டாண்டாகவே யூஸ் பண்ணலான்னு சொன்னாலும் அந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்காக தான். இப்போ நெக்ஸ்ட்டு கீழே பேஸ் மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். இதுவுமே மெஷர் பண்ணி எதுவும் கட் பண்ணல, ஜஸ்ட்டுமா அந்த பீஸை வச்சு பார்த்தப்போ இது கரெக்டாக இருந்துச்சு. எக்ஸாக்டாக கரெக்டாக இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் கட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த பீஸை எடுத்துக்கிறேன். அப்புறமா இன்னொரு 2 பீஸ் கட் பண்ணோம்ல, அதில் ஒரு பீஸோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 9x6 சென்டிமீட்டர், அப்புறமா இன்னொன்று சின்ன பீஸோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 3x9 சென்டிமீட்டர். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வச்சு அசம்பிள் பண்ணிக்கலாம். அசம்பிள் பண்ணிட்டோன்னா ஆர்கனைசர் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். மறுபடியும் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது அந்த சின்ன சின்ன 2 பீசஸ், அப்புறமா இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறது அந்த பாக்ஸ் மாதிரி வைக்கிறதுக்காக, அப்புறமா சென்டரில் இருக்க பீஸ் வந்துட்டு அதோட பேஸ் மாதிரி வைக்கிறது. இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதெல்லாமே அசம்பிள் பண்ணிட்டோன்னா பர்ஃபெக்டாக ஆர்கனைசர் ரெடி ஆகிடும்.
இப்போ நான் சொன்ன மாதிரி ஒட்டுறதுக்காக ஃபெவிகால் தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த கீறி விட்டோம்ல சென்டரில் சின்னதாக, அந்த இடத்துல கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக ஒட்டும். இப்போ நான் அந்த 3 இடத்துல கீறி விட்ட இடத்துல மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி இன்னொரு கார்னரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி வச்சு ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக ஒட்டும். நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஒரு 2 to 3 minutes அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது ஓரளவுக்கு ஒட்டிடுச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரியே இந்த பீஸையும் ஒட்டிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒட்டியாச்சு, ரெண்டுமே ஒட்டியாச்சு. நல்லா ஒட்டினதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக ஒட்டும். இப்போ ரெண்டுமே ஒட்டிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த சின்ன சின்ன பீசஸ் வந்து அதோட சேர்த்து வச்சு ஒட்டிக்கலாம். அதுக்காக நான் அந்த பாக்ஸில் 2 சைடுமே கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சைடு வந்து அந்த பெரிய பீஸ் வரும், 9 into 6 cm அந்த பீஸ் வரும். அப்புறமா ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு அந்த சின்ன பீஸ் ஒட்டிக்கோங்க, 3 into 9 cm. இது ஏன் இதோட ஈக்குவல் ஹாஃபாக வச்சுருக்கேன் அப்படின்னா, பெரிய பீஸ் வந்துட்டு 6 cm, சின்ன பீஸ் வந்து 3 cm. அது ஏன்னா அப்போ தான் ஃபோன் வைக்கும்போது அது கரெக்டாக ஹோல்ட் ஆகும். அதுக்காக நீங்களும் இப்போ அது வந்து 4 cm, பேக் சைடில் இருக்கிறது 4 cm எடுக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறது 2 cm வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஈக்குவல் ஹாஃபாக வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே இந்த பேஸ் மட்டும் வச்சு ஒட்டினா போதும். நான் உள்ள ஒரு பென்சில் கூட வச்சு பார்த்தேன், பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ கீழே இந்த பேஸ் மாதிரி கட் பண்ணாலும் அதுலேயுமே கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த பேஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி இருக்குது, சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணியிருக்கலான்னு சொல்லி வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒட்டிடும். இப்போ அந்த சைட்லலாம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் எக்ஸ்ட்ராவாக இருந்தது எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து இதை பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து நியூஸ் பேப்பர் விரித்து வச்சுருக்கேன், அப்போ தான் கீழே வந்து பெயிண்ட் படாமல் இருக்கும். அதுக்காக நான் இப்போ இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ளூ கலர் சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ இல்லை எந்த கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கொஞ்சமாக இந்த டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா என்கிட்ட ஒரு மாதிரி க்ரீன் கலர் ஷேடில் ஒரு கலர் இருந்துச்சு, அந்த கலரும் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன கலர்னு பர்ஃபெக்டாக தெரியல, ப்ளூ க்ரீன் 2 கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கலரும் நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு, அதனால் நான் அதை எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அது பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாமே ஒட்டிட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு 10 minutes அளவுக்கு எதுவுமே பண்ணாமல் வச்சுருங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக ஒட்டும். எல்லாமே ஒட்டுனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் பெயிண்ட் பண்ணுறது இல்லைனா கலர் பேப்பர் ஒட்டுறது எது வேணால் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உள்ள இன்னர் சைடுமே கொஞ்சமாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுட்டேன், நல்லாவே காஞ்சிருச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக நான் தெர்மாக்கோல் பால்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட தெர்மாக்கோல் பால்ஸ் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் அதை வச்சு சிம்பிளாக ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி மேக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சென்டரில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பால் ஒட்டிக்கிட்டு அதை சுற்றி ஒரு 6 பால்ஸ் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி இது பார்க்குறக்கும் ஒரு ஃப்ளவர் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ப்ளெயினாகவே இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஸ்டோன்ஸ் இருக்குன்னா அதை கூட ஒட்டி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் வேறு ஏதாவது டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே கார்னரில் எல்லா இடத்துலையும் லேயர்ஸ் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைனா கலர் டேப் ஒட்டிக்கலாம். இப்போ இன்னும் இதில் சென்டரில் கொஞ்சம் 4 தெர்மாக்கோல் பீட்ஸ் ஒட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் அங்கேயே ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே அங்கே ஒன்று ஒட்டியிருந்தேன், அதை சுற்றி இன்னும் 4 ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த ஆர்கனைசரை கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ என்கிட்ட இருந்தால் கொஞ்சம் ஸ்கெட்ச் பென்ஸ் அதெல்லாமே இதில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஸ்கெட்ச் பென்ஸ் வச்சுருக்கேன், அப்புறம் இன்னொரு சைடு வந்து ஸ்கேல் பென்சில், பெயிண்ட் ப்ரஷ் அதெல்லாமே வச்சுக்கிறேன், கட்டர் அதெல்லாம் வச்சுருக்கேன். இன்னும் கூட நீங்கள் வேறு ஏதாவது திங்ஸ் கூட வச்சுக்கலாம். உள்ளே நிறைய திங்ஸ் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கும். இன்னும் ஒரு 2-3 பென்ஸ் கூட வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதில் சென்டரில் வந்து மொபைல் ஃபோன் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதை நீங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ரொம்பவே ஈஸியாக கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி பென் அண்ட் பென்சிலுக்கு ஒரு ஆர்கனைசரும் மேக் பண்ணியாச்சு. அதே மாதிரி மொபைல் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைசர் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரிசல்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நார்த்மவுண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.